வணக்கம். தற்போதைய இந்தியாவில் 30% பருவ வயதினர், கிட்டத்தட்ட 40% மக்கள் 15 வயது முதல் 40 வயது வரையில் உள்ளவர்கள். ஆண் பெண் அனைவருக்கும் தேவையானது என்ன? இந்த உலகத்தில் வேகமான வேலைகள், அதே சமயம் விவேகமும் இருக்க வேண்டும். அந்த வேலையில் ஆழ்ந்த உணர்வும் இருக்க வேண்டும், அர்த்தமும் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களை வைத்து பார்க்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த இந்த பாரத நாட்டில் கடவுள் நம்பிக்கை என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொல்வதுதான் தற்போதைய ஆன்மீக உலகின் முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வை கடந்த 60 வருடங்களாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கும் எனக்கு தற்காலத்தில் கொடுப்பதற்கு மக்களுக்கு தேவையாக 2015 மே 29 திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாவற்றிற்கும் மிக அருகில் இருக்கக்கூடிய இடமான இந்த கண்டோன்மெண்ட் ரெய்னால்ட்ஸ் ரோடில் உள்ள சாய்பாபா வளாகம் அமைக்கப்பட்டது. இதற்கு எனது உள்மனது சொன்னாலும் பாபாவின் அருளினால்தான் இது ஏற்பட்டது என்பதனை ஆழமாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் என்ன விதமான ஒரு உணர்வுகள் இருந்தாலும் ஆட்டிப்படைக்கும் ஆண்டவன் நமக்கு அருகாமையில் வந்தால்தான் எதுவும் செய்ய முடியும். மே 29 இந்த ஷிரடி பாபா, திருச்சிராப்பள்ளியில் இருந்தால் தாய்மான ஷிரடி பாபா வந்து இங்கு அமர்ந்தார். இந்த ஆலயம் அமைக்கும் போதே இந்த ஆலயத்தில் பெருமளவு பெண் சேவார்த்திகள் அதிகமாக உள்ள நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் ஆரத்தி எடுத்தது அப்போது இருந்த திருச்சிராப்பள்ளி மேயர் ஜெயா அம்மா அவர்கள். இந்த ஆலயத்தில் தற்போது என்ன நடக்கிறது என்று கேட்டீர்களானால், எல்லோரும் ஆரத்தி எடுக்கலாம். ஆரத்திக்கு எப்போதும் திரி நெய் போட்டு தயாராக வைத்திருக்கப்படும். அவரவர் வந்து ஆரத்தி எடுக்கலாம். ஆரத்திக்கு எதுவும் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அவரவர் இஷ்டப்படி வேண்டுவதை இங்கு செலுத்திவிட்டு ரசீது பெற்று செல்லலாம். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது, காலை 6:30 மணிக்கு திறக்கப்படும் இந்த ஆலயம் சாதாரண நாட்களில் இரவு 7 மணி வரையிலும், வியாழக்கிழமை இரவு 8:30 மணி வரையிலும் தரிசிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, நீங்கள் இங்கு வந்து அமர்ந்து உங்கள் மனதில் உள்ளவற்றை பாபாவிடம் தெரிவித்து அவர் கொடுக்கும் நம்பிக்கை, பொறுமை இவற்றின் பால் உள்ள நம்பிக்கையில் அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் சென்றீர்களானால் சாதாரணமாக அந்த நிகழ்வு நடைபெறுவது இங்கு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டு வருகிறேன். இங்கு வரும்பொழுது தியானம், ஒருவருக்கொருவர் பேசாமை, கடவுளை பற்றி மட்டுமே நினைப்பது என்ற முக்கியமான குறிக்கோள்களை வைத்திருக்கிறோம். ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயில்களில் விதிகள் உண்டு. அவற்றுக்கு கட்டுப்பட்டு தான் செய்ய வேண்டும். அதற்கு காரணம், அந்த ஆகம விதிகளை அவர்கள் அமைத்தபோது அதற்கு சில விஞ்ஞான ரூபமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த தாய்மான ஷிரடி பாபா ஆகமத்திற்கு அப்பாற்பட்டது. இங்கு நீங்கள் பாபாவை துவாரகமாயி சன்னதியில் தொட்டு வணக்கம் செலுத்தலாம். இந்த பெரிய பாபா சன்னதியில் நின்று வெகு அருகில் கிட்டத்தட்ட 3 அடியாக நிழலிலேயே நின்று நீங்கள் வணக்கம் செலுத்தலாம். இப்படி செலுத்திவிட்டு செல்லும்போது நமது மனதில் ஏற்படும் உணர்வுகள், நரம்பு மண்டலத்தில் 4 விதமான உணர்வுகள் உண்டு. மிக அமைதியான உணர்வு, சாதாரண உணர்வு, சிறிது சலசலப்பு ஏற்படுத்தும் உணர்வு, 4வது அதிதீவிர அகங்கார கோப உணர்வு. இந்த கோப உணர்வு, அகங்கார உணர்வை அடக்குவது, அதை சிறிது சலசலப்பும் இல்லாமல்
சாதாரண சமநிலைக்கு கொண்டு வருவது தான் இந்த ஷீரடி பாபா சன்னதியின் மிக உன்னதமான மகத்துவமாகும். இதை மருத்துவத்தில் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ரேஸ் என்று சொல்லுவோம். இந்த டெல்டா ரேஸ் அகங்காரம், கோபம், அடக்க முடியாத ஒரு வெறுப்பு இதனுடன் இந்த சன்னதிக்கு வரும்போது 10 நிமிடம் உட்கார்ந்து தியானித்து விட்டு செல்லும்போது மன அமைதி பெற்று செல்ல முடியும் என்பதை நான் அறுதியிட்டு கூற முடியும். இன்று இந்த 10வது வருஷம் முடிந்து இங்கு ஏராளமான மக்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அமர்ந்து பூஜை செய்தார்கள். பிறகு அழகாக போய் கியூ வரிசையில் நின்று உள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட 1200 பேர் உணவு அருந்தி இருக்கிறார்கள். காலை உணவு, பகல் உணவு எல்லாமே நமது திருச்சிராப்பள்ளியின் மிக முக்கியமான ஒரு விருந்தினர் என்று சொல்லுவேன். அவர் எல்லோருக்கும் விருந்து கொடுப்பவர். அவரை நிறைய டிவி சேனல்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். பழனி முருகன் என்பவர்தான் இன்று எல்லா உணவுகளையும் சமைத்து கொடுத்திருக்கிறார். மாலையும் உணவு கொடுக்கப்பட உள்ளது. எல்லோரும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் இந்த சன்னதிக்கு வந்து அமைதி பெற்று நம்பிக்கையோடு பொறுமையோடு சென்றால் உங்கள் வேண்டுதல்கள் நன்றாக நடக்கும், வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதனை நான் உங்களுக்கு வணக்கத்தோடு பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.